ஜெயிச்சுக்கிட முடியல. மொயின் அலி உள்ளே வந்திருக்காரு. பவுலிங் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாரு? அடிச்சோன்னே சரியான பந்துங்க, வெளியே போய் விழுந்துருச்சு பந்து. வெல்கம் பேக் டு சுரேஷ் கேம் சேனல். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் நம்ம வந்தோங்க. வந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றிட்டே இருந்தாங்க. 25 செகண்ட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு சில்வர் 2 பிளேயர் கொடுக்குறாங்க. நம்மளே ஒரு பிரான்ஸ் 5 பிளேயர் நம்மளுக்கு சில்வர் 2 கொடுக்கலாமா என்ன பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம்னா வான்கட்டை ஸ்டேடியமை புக் பண்ணிட்டு அப்படி என்ட்ரி ஆகிறாங்க மேட்ச்க்குள்ளே. அப்படி டாஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவருக்கு போட சொன்னாங்க. பார்த்தா அவரவே காது கேட்க சொல்கிறாங்க. என்ன நான் இது அவரே டாஸ் போட்டு அவரே கேட்குறாரு, அவரே செலக்ட் பண்ணிக்கிறாரு, பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் பவுலிங் போட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாடை பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்குவாடு அவர் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா டெத்து படிக்கல் இந்த மாதிரி ஓரளவு சில பல்லில் தான் வச்சுருக்கானுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. டைட்டோஸ் அப்படிங்கிற டீமை வச்சுருக்காருங்க அவர். அதுக்கப்புறம் நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பல்கா ஜேசன் ராய் அப்படி இப்படின்னு எல்லாம் பெரியதாக வச்சுருக்காங்க. புவனேஸ்வர் குமார் அவர் தாங்க பவுலிங் போட நம்மளுக்காக வர போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீம் ஓப்பனர்ஸ் வந்திருக்காங்க. ஏதோ படிக்கல் மட்டும் ஃபெர்னாண்டோ அவர்கள் இறங்கியிருக்காங்க. நம்ம டீமில் சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமார் தாங்க போட வராரு. நல்லா ஸ்விங் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஓவர். அதனால தான் இவருக்கு கொடுத்துருக்கோம் நியூ பத்தில். இந்த ஃபஸ்ட்டு பால் மல்டிப்ளேயர் முதல் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் பால் மாதிரி போட்டதை தட்டி விட்டு ஓட்டார். கொஞ்சம் விவரமாக என்ன தான் அடிச்சு அவுட் ஆகிடலாம் பார்த்தோம்னா தட்டி விட்டு ஓடிட்டார். நெக்ஸ்ட்டு பாலும் ஒரு லென்த் பால் தான் போட்டோம். ஆனால் இந்த தடவை ரிவர்ஸ் ஸ்விங் போட்டதுனால அவர் கொஞ்சம் ஸ்விங் ஆகிறதுனால அவர் கொஞ்சம் இதாகிட்டார். மூணாவது பந்தும் அதே மாதிரி போட்டு ஒர்க் ஆகுதுன்னு போட்டேன். அதே மாதிரி போட்டாச்சு. ஆனால் அவர் அடிச்சிட்டாருங்க. இருந்தாலும் கையிலே போய் விழுந்திருக்கனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தாச்சு. ஃபெர்னாண்டோ முட்டை ரனுக்கு அவுட் ஆகிட்டு கிளம்புறாருங்க. இந்த தடவை இன் ஸ்விங் போடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் ஷார்ட் பாலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க. நேராக போலில் போய் விழுந்திருக்கு. இங்கே இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. காப் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்திருக்காரு. பந்தே அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் தான் போகும். ஏன்னா 2 ரன் ஓடி இருக்காருங்க. இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸு அடிச்சிருக்காருங்க. அவுட்டுன்னு நினைக்கிறேன் இந்த ரன் அவுட்டுக்கு. ஆனாங்கன்னா 3வது விக்கெட் விட போகிறாங்க. தப்பட்ட பண்ணு அம்பையர் பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்துட்டாரு. மட்ட 3 விக்கெட் விழுந்து போச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது இந்த கேமில். அதே மாதிரி கண்டினியூ பண்ணி மேட்சை வின் பண்ணுவோம்னு குறைந்து பாருங்கள். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு டீம் சவுதி அவர் வந்திருக்காருங்க. நம்ம டீம் பவுலிங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இவர் ஸ்விங் பவுலர் தானே போட்டோம்னா மரண குத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேட்ச்க்கான முயற்சி கரெக்டாக நம்ம அந்த பச்சையில் வச்சனால விக்கெட் விழுந்துருச்சு. அதனால் இன்னொரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாருங்க. 4வது விக்கெட் விழுது. சில்வர் 2 பிளேயராக இருந்தாலும் நம்மளும் சளைச்சது இல்லைங்க. அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ட் செட்டை வச்சு பயங்கரமாக போட்டுட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி உருட்டி தான் அடிச்சிருக்காரு. 2 ரன்னாக இவன் டைவை போட்டு 3 ரன்னாக மாற்றிட்டாங்க. அது என்னங்க பண்ணுறது நம்ம. 4வது பந்து இந்த ஓவரில் யாக்கருக்கான முயற்சி அவுட்டுங்க. இது கன்ஃபார்ம் அவுட்டுங்க. நேராக போய் குத்துதுங்க காலில். அம்பேர் என்னடா பண்ணுற காசு வேண்டிய அன்றைக்கி நேராக போய் குத்துது. அதை போய் நாட் அவுட்டுறாங்க. அதே மாதிரி பந்து வச்சோம். இந்த தடவை அடிச்சிட்டாருங்க. போன பந்து யாரெல்லாம் அவுட்டு நினைக்கிறாங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஒரு இருக்குது மொயின் அலி அவரை போட்டு வந்துருக்காங்க. சரியான ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்க ஸ்டெம்புக்கு. ஐயோ என்ன இப்படி போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பால் ரிவெஞ்சு வாங்கியாச்சு. நேராக கையில் போய் உட்காந்து வச்சுங்க. நல்ல பவுலர் ஆகார் மொயின். டேன் ஆகுது. மஸ்டன்சன் எவ்வளோ அவுட் இருக்காருங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போட பந்து அதே ஷாட் தான் வச்சிருக்காரு. அதுவும் நேராக போய் விழுந்துருக்கு கையில். பேக் டு பேக் விக்கெட்டாக போட்டு தள்ளுறாருங்க. இங்கே ஷாருக் கான் அவர் அவுட் இருக்காருங்க. பவுலிங் நார்மலாக தான் போடுறான். அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கே தெரில. படன்னு விக்கெட் போயிட்டே இருக்குது. இந்த தடவை ஒரு சிங்கிள்கான முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காரு. தூக்கி வச்சதான் அவுட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அடிக்கிறதுக்கான முயற்சி. மொயின் அலிக்கு 3வது விக்கெட் இங்கே வந்து விழுந்துருக்குங்க. சரியான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அவரோட ஸ்பெல்லு முடியுது. 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 5 ஓவர் மேட்ச்னால 1 ஓவர் தான் போட 1 ஓவருக்கு. குருநாள் பாண்டியா நெக்ஸ்ட் பவுலர் உள்ள வந்திருக்காருங்க. ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். ஐயோ இதுவும் மிஸ் ஆயிடுச்சுங்க. தவறான ஒரு ஷாட்டு இந்த பந்துக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்குங்க. சரியான கேப்பில் ஒரு டைமிங். ஷாட் நல்ல ஷாட் அடிச்சிருக்காருங்க. சில்வர் 2 பிளேயர்னால பயப்படுத்தவரை நம்ம ஒரு நல்லாவே போட்டுருவோம். கடைசி ஓவர் இங்கே சாம் கரன் ஒரு பேக்கப் பந்து வீச்சாளர் கொடுத்துருக்கோம். கடைசி பந்து அதில் போல்டு விழுந்துருக்குங்க. மெய்டன் ஓவர் கிட்டத்தட்ட எடுத்திருக்காரு. இவர் தாங்க அதிக ரன் அடிச்சுக்க சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அது சூப்பரான பவுலிங் போட்டாச்சு. 18 ரன் தாங்க அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட் இழந்திருக்காங்க. ஜேசன் ராய் மற்றும் இஷான் கிஷனை ஓப்பனிங் ஆகி உள்ளாமல் வந்தேன். நல்ல செமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பால் லென்த்தில் போட்டார். அடிக்க முடியல. அடுத்த பால் அங்கேயே போட்டார். இந்த தடவை சரி தூக்கி வச்ச வேலைக்காகது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊட்டி அடிச்சு அங்கே ஒரு ஃபீல்டு வச்சிருந்தார். ஒரு சிங்கிளோட முடிஞ்சு போச்சு. அது நெக்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா அண்ணா தட்டாக்கா ஸ்பின்னர் மாதிரி போட்டார். நம்ம தொட்டு ஓடுறதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் நேராக டேரக்ட் ஹிட் அடிச்சதுனால ஒரு டைவை போட்டால் நம்மளால் போக முடியலன்னு தான் சொல்லுவேன் நான். அதே தான் அம்பேர் சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு ஃபஸ்ட்டு விக்கெட் இழந்திருக்கோம். அடுத்த பேட்ஸ்மேன் இங்கே அடிச்சிருக்காருங்க இஷான் கிஷன். அவருக்கும் சரியா அப்பல்ல நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. 2வது விக்கெட் 4 ரன்னுக்கு அவுட்டுங்க. நம்மளும் பேக் டு பேக் விட்டு எழுந்திருக்கனால இது கொஞ்சம் குரூஷியலாக தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அடிச்சிருக்காருங்க. இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு.
சரியான ஒரு பவுண்ட்ரி இங்கே நம்மக்கிட்ட. இங்கே ஒரு பின்னாடி அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. டேரல் சாமி நேராக கையில் போய் உட்காந்துருக்குங்க. 2 தடவை வேர்ல்ட் கப் ஜெயிச்ச பிளேயர். ஆனால் இந்த தடவை நம்மளால ஜெயிச்சு கொடுக்க முடியல. மொயின் அலி உள்ளே வந்திருக்காரு. பவுலிங் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாரு? அடிச்சோன்னே சரியான பந்துங்க, வெளியே போய் விழுந்துருச்சு பந்து. மொயின் அலி இங்கே ஒரு குரூசியலான 6 அடிச்சிருக்காருங்க. இதான் வின்னிங் ஷாட்டாக இருக்குமா இந்த கேமில்? 15 ரன் வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 ரன்னு தான், 4 ரன் அடிச்சா வின்னுங்க. அதனால் ஒரு சிங்கிள் தட்டி மேட்சை வின் பண்ணியாச்சுங்க 2 ரன்னோட. இதே மாதிரி நல்ல ஒரு பளபளப்பான வீடியோகள் பல பக்கம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சுரேஷ் கேமர் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.